Hello aspirants, I am Akash. I welcome you all to the Kingmakers IAS Academy's podcast series Beyond the Book where preparation meets perspective. இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா A to Z ஆஃப் ஆப்ஷனல் சீரிஸ். அதில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி. அதுக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மிஸ் விஜிதா தினகரன் who cleared UPSC in 2018. She is also taking optional at Kingmakers Academy for the past 7 years. Hi ma'am, I welcome you. Hi Akash, how are you? Fine ma'am. So okay, today to start with the first question என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, how a person should choose optional ma'am? Okay, first question a very important question. Actually UPSC Civil Service Examination UPSC told that see out of these many optional உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷனல் கம்ஃபர்டபுளாக இருக்கா அந்த ஆப்ஷனல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட கிராஜுவேஷனோட சப்ஜெக்ட் வச்சுட்டு வந்துட்டு தட் இஸ் வெரி comfortably the students can choose their optional, but that is not given as a mandatory criteria. They are given as a specific criteria that anything which is very comfortable for you, you can take it. So according to me, நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட ஆப்ஷனலே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியாலஜி தான். ஸோ சோஷியாலஜி ஆப்ஷனலில் வந்துட்டு மெனி பெனிஃபிட்ஸ் அது இன் கம்மிங் மினிட்ஸில் வந்துட்டு நான் அதையும் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பட் அவுட் ஆஃப் தேட் ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவாங்க. பட் யூபிஎஸ்சி இஸ் வெரி அன்பிரடிக்டபிள், யூ நோ இட். ஸோ அன்பிரடிக்டபிளில் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணலான்னா அக்கார்டிங் டு மீஸ் ஷார்ட் சிலபஸ். ஏன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட டேட் வில் பி அப்ராக்சிமேட்லி 2 months கூட இருக்காது. அந்த 2 month டிஸ்டன்ஸில் வந்து நம்மள்கிட்ட நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. GS 1, 2, 3, 4 யுவர் எஸ்ஏ பேப்பர்ஸ் அண்ட் நம்ம 10th வந்துட்டு ஒரு செகண்ட் லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து விட்டுட்டு வந்திருக்கோம். அந்த சப்ஜெக்டே நம்ம வந்து கோ த்ரூ பண்ணி அதுக்கு மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேப்பர்ஸ் அது. அவுட் ஆஃப் தேட் மெனி பேப்பர்ஸ், இந்த பேப்பர்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி, சிம்பிளிசிட்டி அண்ட் ப்ரிடிக்டபிலிட்டி ஆஃப் த ஆன்சர்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா அது பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி ஆப்ஷனல் சூஸ் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் ஆக்சுவலி ஆல் திஸ் பேராமீட்டர் சோஷியாலஜி இஸ் கோயிங் வித் ஆல் த ஆஸ்பெக்ட். அதுக்காக தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக சோஷியாலஜிக்கு சொல்லுவாங்க. ஓகே மேம். நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்ட் வந்து சோஷியாலஜியில் எப்படி மேம் இருக்கு? கரண்ட் ட்ரெண்ட் யூபிஎஸ்சி நெவர் testing a student or an aspirant on basis of only knowledge. You know it very well. Sure. So the thing is they actually expecting the civil servant attitude or the perspective from your answers. அதே தான் வந்து ஆப்ஷனலில் கூட அவங்க ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சோஷியாலஜியோட ட்ரெண்ட் எப்போவுமே கரண்ட் தான். நீங்கள் இப்போ சொசைட்டி பார்த்தீங்கன்னா எவ்ரிடே உங்களுக்கு நியூஸ், பாலிட்டிக்ஸ் or international relations, நம்மளோட honorable prime ministers is visiting any other country na adu or IR mari poidum. But society is everywhere. The crime, the crime aspect, the marriage aspect, the family aspect, anything relating, it's touching with the society. So UPSC is asking the static portions but expecting us to write on a very current way. This is the actual sociology oda what to say one charming solla on the subject oda that we are going with the current aspect only. On UPSC is also expecting a current part. Okay, நிறைய கரண்ட் அஃபேர்ஸோட ரெலவன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டைனமிக்கா இருக்குன்றதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ 2 sets ஆஃப் பீப்புள் இருப்பாங்க மேம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போதான் ஆப்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க எப்படி சோஷியாலஜி ஆப்ஷனலாக அப்ரோச் பண்ணணும். தென் செகண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிசிஎம் ஜாயின் பண்ணி ஆப்ஷனல் முடிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆயிருப்பாங்க. இப்போ அவங்க எப்படி இந்த ஆப்ஷனல் எடுத்துகிட்டு போகிறது மேம்? யா, ஸோ ஐ வுட் கோ வித் த ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். தோஸ் ஹூ ஹவ் நாட் டேக்கன் எனி டிசிஷன்ஸ் ரிகார்டிங் த ஆப்ஷனல், டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து என்சிஆர்டி ஃபஸ்ட்டு படித்து பாருங்க அப்படி சொல்லுவோம். பட் நான் அது சஜஷன்ஸ் கொடுக்கல. பிகாஸ் சில சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு உடனே பார்க்கும்போது புரியாது. ஸோ ஐ வுட் சே தட் அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும்னா ஜஸ்ட் கோ வித் த கிளாஸஸ். அவங்க ஃபஸ்ட்டு பிளாங்க் மைண்டில் ஒரு கிளாஸஸ் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா பிகாஸ் செல்ஃபாக படிக்கும்போது
நிறைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி நம்ம வந்து கொண்டு போகலாம், ஆர் யூ கேன் சே தட் லைக் ஹவு டு வேர்ட் லிமிட்டில் வந்து எப்படி ஒரு ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், அதெல்லாம் ஒரு கைடன்ஸ் நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா பிகாஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ லிமிட்டட் வேர்ட் லிமிட். பட் யூபிஎஸ்சியில் அப்படி கிடையாது. அந்த கொஸ்டின்ஸோட அந்த 2 pagesல நம்ம முடிக்கணும், அந்த ஆன்சர்ஸோ 3 pagesல நம்ம முடிக்கணும். ஸோ ஜாயின் த கிளாஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ஆஸ்பெக்ட் உங்களுக்கு வந்து அதுலேருந்து தான் ப்ராக்டிஸ் வரும். ஸோ செக் வித் த சிலபஸ், செக் வித் த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியாதுமே கூட நீங்கள் சம்திங் யூ கேன் ரைட் இட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் பாருங்க. அந்த கான்ஃபிடென்ஸோட அப்படியே கிளாஸ் ஜாயின் பண்ணி அந்த ஃப்ளோவில் வந்து அந்த ஃபேக்கல்ட்டிஸ் ஒரு டீச்சர்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா யூ கேன் கோ வித் தட். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஃபார் த கரண்ட் பேட்ச் லைக் தட். And many tests would be there, so you have to become there is no expectation to become a sociologist, but definitely you should write something which is relevant to the questions. So adha eppadi write pannona, that is all the practice you can do. Okay, unfortunately suppose you have already completed the subject, but unfortunately your prelims was not very good. So during that phases also, see, நம்மளுக்கு வந்து prelims வருது வரல, this doesn't matter at all because practice makes you perfect. So in that sense, இப்போலேருந்து நீங்கள் இந்த 2 month எப்படி ஒரு மெயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதே மெயின்ஸ் ஸ்டூடெண்ட்டோட ஃப்ளோவில் நீங்களே வந்துட்டு ஆப்ஷனலோட ஜிஎஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வைங்க. யூ நோ தட் ப்ரிலிம்ஸ் நம்மளுக்கு வரலன்னா சம்திங் நம்மளுக்கு மிஸ்ஸிங் இருக்குது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில், ஆர் சம்திங் ரிலேட்டட் டு அவர் கோர் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டோட தாரோவாக படிச்சுட்டு அதோட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ளஸ் யுவர் ஆப்ஷனல்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் யூ மஸ்ட் do with this couple of months. ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆப்ஷனல் படிக்கிறீங்கன்னா எதுக்கு ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா ப்ராப்பர் ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும்னு. இஃப் யூ ஆர் நாட் கிளியரிங் ப்ரிலிம்ஸ்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனி டே யூ ஆர் கோயிங் டு ரைட் மெயின்ஸ், ஸோ ப்ரிப்பேர் லைக் அ பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ரைட் மெயின்ஸ் திஸ் இயர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நம்ம வந்து ஹவு டு மேக் நோட்ஸ் மேம் ஃபார் ஆப்ஷனல், இந்த நோட் மேக்கிங் எப்படி பண்ணணும் ஃபார் சோஷியாலஜி? As I said, like every peoples have a different strategy. Some peoples will read fully on the topic படிச்சிட்டுக்கு அப்புறமா they will research a lot and then they will make the notes. இப்போ தான் சாட் ஜிபிடி இருக்கு, எல்லாரும் அந்த சாட் ஜிபிடி போயிடுவாங்க. பட் ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் பிகாஸ் ஆன்சர்ஸ் அவர் ஓன் திங்கிங்கில் வந்துட்டு ஆக்சுவலி வி ஷுட் ரைட். இட்ஸ் நாட் அன் வெரி ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ். நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே எழுத போகிறீங்க மாதிரி காலேஜோட எக்ஸாம்ஸ் கிடையாது. யூபிஎஸ்சி வாண்ட் யுவர் like the diversity, or UPSC wants that your presence of minds, how it is reflecting in your paper. So and the paper read பண்ணும்போது actually it is showing our personality, that what we are thinking about the topic. Answer writing in the batch, suppose if you are joining or you are currently ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனல்ஸ் ரீட் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு டாபிக் நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கிளாஸில் வந்துட்டு ஹவு ஐ எம் ஆக்சுவலி ட்ரீட்டிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் ஐ எம் மேக்கிங் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டைம் கொடுக்குறேன், ஏன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னா. ஏன்னா பிகாஸ் நான் ஜஸ்ட் மூமெண்ட் இப்போ நான் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா அது மைண்டில் இருக்கும். அதோட அந்த ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் பிபிடிலேருந்து, பிபிடி வந்து ஜஸ்ட் 4 லைன்ஸோட பிபிடி கிடையாது. மை ஆன்சர்ஸ் வுட் பி வெரி மச் இன் அ டிஸ்கிரைபிங் வே. அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க கிளாஸ்லன்னு சொல்லி டைம் கொடுப்பேன். அந்த டாபிக் முடிச்சதுக்கு அப்புறமா ஐ எம் டிக்டேட்டிங் ஈவன் த ஃபுல் ஆன்சர்ஸ் ஆல்சோ ஃப்ரம் த பிவைக்யூ. பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு அந்த டாப்பிக்லேருந்து சம் கொஸ்டின்ஸ் மஸ்ட் பி கிவன். ஸோ அந்த கொஸ்டின்ஸோட நான் ஒரு சாம்பிள்ஸ் ஆன்சர்ஸ் நான் டிக்டேட் பண்ணுறேன். ரீசன்ஸ் என்னன்னா, நோ ஆன்சர்ஸ் இஸ் பர்ஃபெக்ட் இன் சோஷியாலஜி. கரண்ட்லி எப்போ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு போகிறீங்க அந்த நாளோட கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் இன் யுவர் ஆன்சர்ஸ். அப்போ தான் நீங்கள் மார்க்ஸ் வந்து நிறைய எய்ம் பண்ண முடியும். ஸோ திஸ் வே திஸ் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி விச் ஆக்சுவலி ஐ ஆம் கிவிங் டு மை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ சம் பீப்புள்ஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா ஃபுல்லாக நான் வந்து இந்த டாபிக் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் நான் நோட்ஸ் எடுக்கிறேன்னா, ஸோ மேபி உங்களை மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்காது. அந்த ஆக்டிவ் மைண்ட்லேயே நீங்கள் நோட்ஸ் எடுங்க. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட், தென் யூ கேன் மேக் அன் answer writing and then go with the books. ஓகே, ஐ மீன் கிளாஸ் நோட்ஸே மோர் தென் இனஃப்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சில பேரால் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நோட் மேக்கிங்கில் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? See, first of all, hats off to your like the decision that you have not joined the class just because
கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இட் டசன்ட் மீன் தட் யூ வில் லூஸ் யுவர் டைம் ஆர் யூ வில் லூஸ் யுவர் மணி. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மெயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 1750 marks. It is not about reading, it is also writing. What you are reading, அது எப்படி அந்த ஒரு 3 hours ஓட மைண்ட் செட்டில் உங்களை மைண்டில் வரணும். வாட் டு ரைட், டெஃபினெட்லி அந்த ப்ராக்டிஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ அதுக்காக கிளாஸ் அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அது ஒரு டெடிக்கேட்டடாக உங்களுக்கு டைம் வந்து அலாட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ யூ ஷுட் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஜிஎஸ்ல வந்து பாருங்கள், என்சிஆர்டி நம்மளுக்கு இருக்குது. வி நோ ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டிக்னாமிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். But the optional subjects, students are just, like thinking whether to join the class or not. But அதுக்கு தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். Because 500 marks are there in your hand. So அதை நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ வுட் சஜஸ்ட் ஃபஸ்ட்டு டெஃபினெட்லி எப்படின்னா மேனேஜ் பண்ணி சம் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும். மென்டர்ஷிப் எடுத்துக்கோங்க ஆன்சர் ரைட்டிங்க்கு, ஆர் சம்திங் ஆன்லைன் உங்களுக்கு வந்து சம் த பர்சன்ஸ் ஹூ ஹவ் ஆல்ரெடி கிளியர்ட் அந்த மாதிரி somebody is there in your touch, நீங்கள் அவங்க கூட கைடன்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பாக கைடன்ஸ் வேணும். பட் சப்போஸ் கைடன்ஸ் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுன்னா த ப்ராசஸ் வுட் பி லிட்டில் டஃபர் வந்து என்னென்னா நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்மளே வந்துட்டு யூ ஹேவ் டு ரைட் வித் திஸ் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி நம்மளோட கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் நம்ம எப்படி ஆன்சர்ஸ் எழுதுனா அது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வருமா வராது, ஹூ வில் டெல் அஸ் தட் திஸ் இஸ் நாட் ரைட், திஸ் இஸ் ராங், அதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் மைண்டில் இருக்கும். ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு அதே தான் நான் சொல்கிறேன். நீங்களே படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ வித் த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் ரைட் டவுன் ஆஃப் யோர். ஓகே, என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்வியஸாக அந்த கொஸ்டினாக தான் இருந்தது. இப்போ பிஒய்க்யூ வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பயங்கரமாக அனாலிசிஸ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு டாபிக் சொன்னாலே இது ஆல்ரெடி பிஒய்க்கில் வந்திருக்கா இல்லையான்ற அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை வந்து மெயின்ஸ்க்கு எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி மெயின்ஸுக்கு பண்ணாலும் ஜிஎஸ்க்கு பண்ணுறாங்களே தவிர ஆப்ஷனலுக்கு எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ வாட்ஸ் த ரெலவன்ஸ் ஆஃப் பிஒய்க்யூ இன் சோஷியாலஜி மேம்? இல்லை ஹவு டு அனலைஸ் பிஒய்க்யூ? 100% actually relevance of PYQ in sociology. Actually நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, don't go and practice your answers with different questions. Then they will be asking me, why ma'am? Because PYQ தான் வருது. If I am telling wrong, you please go and check with the past year question paper. We can predict the questions that this last year, this questions or this portions they have asked. In the year, maybe, அதோட different questions you can expect it. PYQ ஓட relevance in sociology is so high that அதுக்காக தான் sociology is one of the predictable optional subject நம்ம சொல்ல முடியும். ப்ரிடிக்டபிள் சொல்லும் போதே வந்து அது பிஒய்க்கியோட ரிஃப்ளெக்ஷன் தான் அதில். பிகாஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அந்த சிலபஸோட எங்கே கனெக்ட் ஆகும் சொல்லும், அது கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். So highest percentage of PYQ relevance is there in sociology. Okay, மேம் வந்து என்ன அட்வொகேட் பண்ணுறாங்கன்னா, rather than writing other answers, PYQ ஆன்சர்ஸே நீங்கள் டேரெக்டாக எடுத்து எழுதுகிறப்போ அது வந்து நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அதோட ஃபாலோ அப் கொஸ்டின் தான். இப்போ வந்துட்டு ஆன்சர் ரைட்டிங் நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். எப்படி ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறது, இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது மேம்? ஆப்ஷனல், தட் இஸ் சோஷியாலஜிக்கு ஆன்சர் ரைட்டிங் கரெக்டாக பெண்ணை பிடிச்சா ஆன்சர் ரைட்டிங் வரும். கண்டிப்பாக நம்ம ஆன்சர் ரைட்டிங்க்கு சம்திங் பீப்புள் வில் சே தட் ரைட் எது எழுதுறது நம்ம. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங் தட் யுவர் மைண்ட் ஷுட் திங்க் கரெக்ட்லி. அப்போ தான் வந்து அந்த பெனில் வரும். ஒரு போயிட் பார்த்தீங்களா, ஒரு போயிட்டுக்கு வந்துட்டு ஒரு 10 minutes வந்துட்டு தே நீட் சம் டைம் டு பி தேர். அவங்க மைண்டில் என்ன வந்திருக்குன்னு அதுதான் வந்து அவங்க எழுத முடியும். எக்ஸாக்ட்லி எவ்ரி மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி யோசிக்கணும் அதை புரிஞ்சுக்கணும். அந்த மைண்ட் செட் வரதுக்கு பிஃபோர் வந்துட்டு வாட் இஸ் திஸ் சப்ஜெக்ட், வாட் இஸ் திஸ் டாபிக், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் மைண்டில் நம்மளுக்கு ஹவு டு ஸ்ட்ரக்சர் திஸ் ஆன்சர். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர்ஸ் தான் நம்ம கற்றுக்கணும், அவ்வளோதான். கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். பிகாஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆன்சர் இஃப் யூ சி இன் சோஷியாலஜி 150 marks questions and 250 marks questions will be there. So rather 3 pages or 2 pages answers you have to write. So I would suggest that GSக்கு அண்ட் ஆப்ஷனலுக்கு நீங்கள் பார்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த கொஷின் சிமிலர் தான் ஃபீல் ஆகும். பிகாஸ் பேப்பர் 2 வந்து இந்தியன் சொசைட்டி அப்படி ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது சிமிலர்லி அதே கொஷின்ஸ் வந்து நீங்கள் GS பேப்பர் 1ல பார்க்க முடியும். GS பேப்பர் 1ஓட கொஸ்டின்ஸே பார்த்தீங்கன்னா சோஷியாலஜியில் இருந்து தான் அவங்க
இன்ஸ்பயர் ஆகிட்டு எடுக்கிறாங்க. பிகாஸ் சொசைட்டியோட சிலபஸே வந்து ஃபுல் இங்கே தான் கவர் ஆகுது. ஸோ இன்டைரக்ட்லி ஜிஎஸ் பேப்பர் 1ல வந்து சோஷியாலஜி இருக்குது, அது நிறைய பேர் வந்து ஆக்சுவலி சொல்ல மாட்டாங்க. ஸோ இன் தட் சென்ஸ் when you're taking a questions, structures your questions and plan it like GS la eppadi answers na current affairs oda link panni or the statistics or any reports or anything regarding the newspaper la currently enna vandirukena GS appadi nama kondu pola. Suppose same questions unga sociology la kekranga na definitely academic mari you have to frame it. So introductions eppadi kudukanum, adoda base panni eppadi nama vandu mains or mains part vandu how the questions ask adha eppadi frame pananum and how to add the current affairs in between. For example, சொல்லி நம்ம current affairs add பண்ணி ஒரு end conclusionsல வந்துட்டு what we have to end up with that. So அதுக்கு ஒரு தனி மாடல் இருக்கு which is not exactly like a GS paper. இதுதான் நான் சொல்றேன், ஒரு கிளாஸ்ல வந்து இதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். சும்மா வந்து வரும்போது நீங்க கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சிச்சு எனக்கு எப்படி how to write an answers அது உங்களுக்கு தெரியலன்னா sorry you have not done with your subject. ஸோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் விச் டெஃபினெட்லி த ஸ்டூடெண்ட் ஷுட் லேர்ன். ஓகே, இப்போது மேம் சொன்னது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா when it comes to ஆன்சர் ரைட்டிங்னா நீங்கள் வந்துட்டு நான் வந்து கண்டென்ட் எல்லாம் படிச்சுட்டு தான் ஆன்சர் எழுதுவேன்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கிராஜுவலாக எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவென்ச்சுவலாக கண்டென்ட் வில் கம் அண்ட் ஃபால் இன் டு பிளேஸ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இப்போது எந்த ஆப்ஷனலாக இருந்தாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி ஆப்ஷனல் டாப்பர் காப்பீஸை வந்துட்டு நிறைய பேர் பார்க்க சொல்லி they will suggest. ஸோ அந்த டாப்பர் காப்பீஸை பார்க்கறது எப்படி பார்க்கணும், அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்ம ப்ரிப்பரேஷன் இன்டெகிரேட் பண்ணுறதுன்றதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் மேம். Rarely it is happening that a topper is teaching a subject. நானே டாப்பர் தான், என்னோட காப்பீஸே வந்துட்டு ஒரு டாப்பர் காப்பீஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதோட பாசிட்டிவிட்டியோட இந்த சோஷியாலஜி சப்ஜெக்ட் இஃப் யூ ஆர் டேக்கிங் த கிளாஸஸ் ஃபார் மீ இன் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மூட். செகண்ட்லி டாப்பர்ஸ் காப்பி நிறைய இருக்கு. ஓகேங்களா, யூபிஎஸ்சி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் யோசிச்சு பாருங்க, ஒரு டேக்கு வந்து எத்தனை காப்பீஸ் செக் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி கண்டென்ட் இருக்கும். ஓகே, ஸோ டாப்பர்ஸ் கூட வேற எதுவும் காப்பி பார்த்து தான் டாப்பர்ஸ் ஆயிடுறாங்க. கரெக்டா? ஸோ தேட் சம்திங் அதில் வந்து நம்மளோட ஓன் அடிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அடிஷன்ஸ் தான் நான் சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்கிங். பட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங்ஸ் எல்லாரும் வந்து சஜஸ்ட் பண்ண முடியும். பட் உங்களோட ஓன் டைவர்சிட்டி, யுவர் ஓன் திங்கிங், கரண்ட் அஃபேர்ஸோட எப்படி அந்த டாபிக் லிங்க் பண்ணணும், எந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் ஆஸ் எ சிவில் சர்வெண்டோட குவாலிட்டி உங்கள் ஆன்சர் பேப்பர் சோஷியாலஜியில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கணும்னா எல்லாமே வந்து உங்களோட ஓன் ஆக்சுவலி ஐடியா அது. ஸோ டாப்பர்ஸ் காப்பி பாருங்கள், டாப்பர்ஸ் காப்பி பார்த்துட்டு அதை காப்பி பண்ணாதீங்க. யூ ஷுட் டேக் அன் ஐடியா பட் யூ ஷுட் நாட் காப்பி த டாப்பர்ஸ் காப்பி. அதர்வைஸ் சேம் சிமிலர் காப்பி செக் பண்ணும்போது எக்ஸாமினர் வந்து போர் ஆகிடுவாங்க. ஸோ நம்மளோட ஆன்சர்ஸ் அண்ட் மெயின்ஸ் எப்போவுமே வந்து ஒரு கரெக்ஷன் பேப்பர் பண்ணும்போது அவங்கள நம்ம பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா நம்ம பேப்பர் கரெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம எப்படி லார்ஜ்லி க்ரியேட் பண்ண முடியும், அப்படி தான் நீங்கள் ஆன்சர்ஸ் கொண்டு போகணும். That is a magic which actually I am giving in my class. ஓகே மேம், என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்சரில் நீங்கள் டாப்பர் காப்பிலேருந்து பார்த்தாலும் எதை நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ்ஸு க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதில் ஏதாவது யூனிக்னஸ்ஸாக எதாவது மாட்டுதா, அது என்ன தான் நம்ம எடுத்து பார்த்தாலும் நம்ம ஹவு we can write our answer uniquely அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமினரோட அட்டென்ஷனை சீக் பண்ணுறோமா, அந்த அட்டென்ஷனை நம்ம ஹோல்ட் பண்ணி இது வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இந்த டாப்பர் காப்பியிலேருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்க கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து இங்கிலீஷில் வெல் வெர்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்து சோஷியாலஜி ஆர் பப்பேட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எடுக்க முடியும், இல்லைனா என்னோட இங்கிலீஷ் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது, காமனாக தான் இருக்குன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வர முடியாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதை நீங்கள் என்ன மேம் அட்ரஸ் பண்ண விரும்புகிறீங்க? என்சிஆர்டி புக்கு படித்து பாருங்கள், காமன் இங்கிலீஷ், very simple English. UPSC, we are not mastering in English. நம்ம BA English literature படிச்சுட்டு வர வேணாம். மைசெல்ஃப் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே, நான் ஃபுல்லாக என்னோட ஸ்கூலிங்கை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பண்ணியிருக்கேன். பட் இட் வாஸ் அ யூனியன் டெரிட்டரி. ஸோ யூனியன் டெரிட்டரியில் எஜுகேஷன் லிட்டில் பிட் கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் தெரியும். ஸோ இட் வாஸ் வெரி குட். அவர் டீச்சர்ஸ் நெவர் டோல்ட் தட் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நம்ம ஆக்சுவலி இங்கிலீஷ் வி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். ஸோ UPSC doesn't say that like English is must. Simple English la neenga answer write பண்ணவே போதும். So if you are able to understand English, if you are able to make some
எஃபோர்ட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, அந்த நியூஸ் பேப்பர் கொஞ்சம் டஃபஸ்டாக இருக்கும். பட் இஃப் யூ டெஃபினெட்லி ஒரு சிவில் சர்வெண்ட், நீங்கள் நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டை போகும்போது யாருன்னா உங்ககிட்ட வந்து இங்கிலீஷில் பேசினவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அந்த லெவலுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ஏன்னா நம்ம ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டு இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம யோசிக்க வேணாம். ஆஸ் அ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், நாளுக்கு வந்து இஃப் ஐ பிகம், அந்த டைம் எப்படி மேனேஜ் பண்ண முடியும், அந்த மேனேஜபிள் கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கா, அது பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலி யூபிஎஸ்சி நம்மளோட குவாலிட்டிஸ் செக் பண்ணுறாங்க. சேம் திங் சோஷியாலஜி இஸ் ரிக்வயர்ட் வெரி சிம்பிள் இங்கிலீஷ், வெரி வெரி சிம்பிள் இங்கிலீஷ். ஒரு ஃப்ளவரி வேர்ட்ஸ் கிடையாது. திங்கர்ஸ் வந்து என்ன டேர்ம்ஸ் சொல்லியிருக்குன்னா அதே டேர்ம்ஸ் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ஆன்சர்ஸில் நோட் பண்ணாவே அது உங்களுக்கு கீவேர்ட்ஸாக வந்துடும். ப்ளஸ் ஒரு கைடன்ஸ் அண்ட் மென்டோர் இருக்கும்போது நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கில் சப்போஸ் இஃப் யூ ஆர் டூயிங் சம் மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் we are here to correct you. So that is why I'm telling you, all your negative side, if you are thinking that it is negative, will make you to the positive. No need to worry that if it doesn't know even English, simply understand பண்ண போதும், ப்ராக்டிஸ் பண்ணாவே வந்துடும். ஓகே, அது இந்த சேயிங் தான் ஞாபகம் வருது. சிம்பிளிசிட்டி இஸ் தி அல்டிமேட் சஃபிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு டெஸ்டிமனியாகவே இருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நினைக்கிறது எதிரில் இருக்கவங்களுக்கு கன்வே பண்ண முடிஞ்சாலே இட் இஸ் டன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்கிறது ஏஐ. எங்கே பார்த்தாலும் ஏஐன்னு இருக்குது. அப்போது ஏஐயோட ரெலவன்ஸ் ஆர் இன்டெகிரேஷன் வந்து ஆப்ஷனலில் எப்படி மேம் யூஸ் பண்ணலாம்? AI is helping us, correct? AI is there. Actually, it is not bad for the society, but how we are taking the benefit of AI, that is a matter. If you don't understand anything, if you're using AI, perfect. You at least AI will help you to make you understand that topic. And also you can ask like, give me examples or anything, I can make it perfect, this answers. அதுக்காக நீங்க AI யூஸ் பண்ணலாம். பட் எக்ஸாக்ட்லி அதுக்கு மக்கப் பண்ண வேணும். ஸோ as a machine, it helping us in our household work. எப்படி நம்ம கார்லேருந்து வீட்டில் வந்து நீங்கள் ஒரு குக்கிங்கில் கூட நீங்கள் பாருங்கள் மஷின் தான், அதோட அப்டேஷன் தான் இப்போ AI. யூஸ் பண்ணிக்கோங்க, பட் till it is not using you. AI should not use you. You should use the AI, but with a very positive note. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து சப்ளிமெண்ட்காக தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா வேல்யூ அடிஷனுக்கு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இது ரிலேட் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கட்டும். இல்லை ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏலியனேஷன் எப்படி சொன்னோன்னா நானும் அந்த ஆப்ஷனல் நல்லா சொல்கிறேன். ஸோ இப்போ ஏலியனேஷன் ஒரு வேர்டு இருக்குது, டாபிக் ஏலியனேஷன்ற வேர்டுக்கு மீனிங் தெரியல, இல்லை அந்த கான்செப்ட் எனக்கு கரெக்டாக உட்காரல அப்படின்னு சொல்கிறப்போ அதை நீங்கள் போட்டுட்டு ட்ரை டு எக்ஸ்பிளைன் மீ இன் லூசிட் மேனர் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுமே தவிர கம்ப்ளீட்டாக அதை யூஸ் பண்ண வேணாம். ஆப்வியஸாக எவ்ரி ஒன் வில் நோ அது வந்து ஆலுசினேட் பண்ணும். ஸோ அதில் மட்டும் காஷியஸாக இருக்க சொல்லியிருக்காங்க. தென் என்னென்னா இப்போது நீங்கள் பார்த்த வரைக்கும் இருக்கிறதுல உங்கள் ஸ்டூடெண்ட் யாராவது ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு அந்த மார்க் எதனால் வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம்? ஆக்சுவலி prelims is so unpredictable. Nowadays it is taking time to clear the prelims. Exactly. So அதுக்காக தான் நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 12th இருந்து they are starting this preparation or college first yearல வந்துட்டு they are just to reserve this idea that okay I have to go with the civil services. ஸோ அதுக்காக நான் இப்போவே ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மென்டர்ஸ் நான் கொடுத்துருக்கு. ஏன்னா நான் இப்போது I was there in my preparation. So நான் ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கும்போது அவங்க எனக்கு நம்புவாங்க தட் ஓகே மேம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. மை ஓன் மார்க்ஸ் வாஸ் 286, that too in a very first attempt of sociology, and that too with a 2 month of preparation. நான் prelims அப்புறமா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் மை பிக்கஸ்ட் மிஸ்டேக், நான் ஒத்துக்கிறேன். பட் பீப்புள் ஷுட் நாட் டூ தட் மிஸ்டேக். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் 280, 290, 300 ஈஸியாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பட் மை ஸ்டூடெண்ட்ஸ் வில் கோ டு த 300 plus in future, பிகாஸ் ப்ரிலிம்ஸில் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹடலாக ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணனா அவங்க கண்டிப்பாக எடுத்துருவாங்க. பட் நிறைய மென்டர்ஷிப் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கோயிங் வித் 280 to 290 plus மார்க்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே, எதனால அவங்களுக்கு அந்த மார்க் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஆர் சம்திங் இதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த மார்க்? said like every answer should be very different. Okay. Not only your answer should be different from your own answers in second.
மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னா செகண்ட் ஆன்சர் அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேமாக ப்ராசஸ் கொண்டு போக வேணும். நம்ம வந்து சேம் ஃபுட்டு சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு போர் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி டெய்லி நீங்கள் வந்து சம் க்ரியேட்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும். ஒன் ஆன்சர்ஸ் எப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் அப்படின்னா மெயின்ஸ் ஓட பார்ட் வந்து வி ஆர் ஆடிங் இன் திஸ் வே மீன்ஸ் கன்க்ளூஷன் ஷுட் பி டிஃப்ரெண்ட். அந்த மாதிரி உங்களோட ஓன் ஆன்சர்ஸை கொஞ்சம் 1-to-1 கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ப்ரெசன்டேஷனில், டயக்ராமில். Also, your answer also should be very different with other aspirant who are writing the mains exams with the same optional and with a different optional. So, அப்படிதான் நான் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். So, this is one X factors which you can create the interest in your answer sheets, when examiners are checking your paper. ஓகே, யூஸ்வலாக வந்துட்டு உங்கள் காம்படிட்டரோட உங்கள் ஆன்சர் யூனிக்காக இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த மேம் சொல்கிறாங்களா உங்கள் கொஸ்டினோடைய இன்னொரு கொஸ்டின் வந்து யூனிக்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அவங்க அகைன் அண்ட் அகைன் சொன்னது அந்த யூனிக்னஸ் தான் வந்து உங்களுக்கு வில் ரீப் யூ குட் மார்க்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 10 கேட்டிங்கல்ல, இதுதான் ட்ரெண்ட். இப்போ இது நான் சொல்லி கொடுக்குற ட்ரெண்ட். கண்டிப்பா இந்த ஃபியூச்சர்ல நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கண்டிப்பா இது ஃபாலோ பண்ணனா 330 to 340 மார்க்ஸே வந்துட்டு அவங்க வாங்க முடியும். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் டைம். ஓகே மேம், இப்போ எபிசோடோட கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். இஃப் அ ஸ்டூடெண்ட் இஸ் ஜாயினிங் கிங்மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி ஃபார் சோஷியாலஜி ஆப்ஷனல்னா நீங்கள் என்னென்ன டெலிவரபிள்ஸ் கொடுக்குறீங்க மேம்? ஒன் லாஸ்ட் கொஸ்டின். First of all, the first day of class, I would say that நிறைய பேர் அந்த கிளாஸஸ்ல வரும்போது எல்லாரும் இன்ட்ரெஸ்டோட வராது. பிகாஸ் சோஷியாலஜி இஸ் வெரி நியூ சப்ஜெக்ட். நீங்கள் வந்து ஒரு என்சிஆர்டியில் கூட அந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கலாம். ஆனால் சிவிக்ஸ் படிக்கும்போது அதுதான் சொசைட்டி. சாரி டு இன்டர்ரப்ட். நானும் எப்படி ஜாயின் பண்ணுறப்போ எனக்கு உண்மையாக டு பி ஃப்ராங்க் வந்துட்டு அதுக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் கூட சோஷியாலஜினா என்னன்னு தெரியாது. அந்த ஆஸ்பெக்டில் தான் நானும் ஜாயின் பண்ணுவேன். பட் சிவிக்ஸ் இருக்குல்ல, நம்ம சோஷியல் சயின்ஸில் வந்து சிவிக், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிடிக்ஸ்லேயே வந்து பஞ்சாயத், முனிசிபாலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ சோஷியாலஜியோட சப்ஜெக்ட் இஸ் ரிலேட்டிங் டு சொசைட்டினா சொசைட்டியில் எத்தனை திங்ஸ் இருக்கு. நம்ம ஃபேமிலி, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம எஜுகேஷன், நம்ம ஹெல்த், நம்ம all these things are considered with this and under the society one roof mari. Even international relations syllabus போட்டு பாருங்க, ஹிஸ்டரியை கனெக்ட் ஆகும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ், பிரிட்டிஷர்ஸோட இன்வால்மெண்ட், இந்தியாவோட இப்போ இருக்கிற டிசிஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஆக்சுவலி இம்பாக்டிங் த சொசைட்டி. ஓகே, ஸோ ஒரு நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது நியூ சப்ஜெக்டாக அப்படி ஃபீல் ஆகும். ஸோ வாட் ஐ வில் டூ இன் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீன்ஸ் ஐ மேக் தம் வெரி கம்ஃபர்டபுள். How to do a comfortable means I would say that நிறைய பேர் வந்து எங்கள் சப்ஜெக்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ண வந்திருக்கீங்கன்னா as an interest வரும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து பிஏ சோஷியாலஜி அப்படி ஒரு சூஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் would be மேபி சப்ஜெக்ட் அவங்களுக்கு வந்து என்னென்ன க்ரைட்டீரியா இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த க்ரைட்டீரியாவில் அவங்க வந்து சூஸ் பண்ணி வந்துடுவாங்க. So I would say these subjects you have taken either of your interest or with your graduation understanding or maybe தெரியாது ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்து பட் கண்டிப்பாக நான் கிளியர் ஆகிடும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுக்காக நான் வந்துட்டேன்னா அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் இன் ஆர் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எது பண்ண வேணாம். All these things I have to do. What I have to do? I have to deliver the lecture. I have to make my students understand about the topic, and also I have to give the answer writing, and also I have to train them for the civil servants. Okay. So all this responsibility I would take. And definitely இதில் வந்து அகாடமி இஸ் பிளேயிங் அ வெரி பிக் ரோல். கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு ஆல் த ஃபேக்கல்டிஸ் நீங்கள் பார்க்கும்போது தே ஆர் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். இதில் வந்து ஈவன் எனி சப்ஜெக்ட் நீங்கள் யாருக்கு ஈவன் இன்க்ளூடிங் மென்டர்ஸ் ஆல்சோ, யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த மென்டர். ஸோ ஆல் திஸ் பீப்புள்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஐ எம் அவைலபிள் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ் எனி டைம், எவ்ரி டைம். ஓகே, ஈவன் தே கேன் அப்ரோச் மீ ஆஃப்டர் த கிளாஸ் ஆல்சோ. ஸோ அவங்களோட டவுட் கிளியர் பண்ணாமல் நான் வந்து ஐ எம் நாட் லீவிங் மை ஸ்டூடெண்ட்ஸ் அட் ஆல். டு பி ஷார்ட், நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் அ வெரி இன்ஃபர்மேட்டிவ் கான்வர்சேஷன் மேம். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். ஐ ஹோப் இந்த கான்வர்சேஷன் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனில் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சீரீஸில் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸை பற்றி மீட் பண்ணுவோம். ஸோ சைனிங் ஆஃப், இட்ஸ் ஆகாஷ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.